வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஜராக 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டிஎன்இஏ 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் 2026 அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கான டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸாகவே போயிட்டு இருக்கு. 12th ரிசல்ட் May 8 வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்து மே மிட் மந்த் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணாலும் பொறுமையாக நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் போன வருஷமே முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா அதுதான் பெஸ்ட். அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 2. ஸோ மறக்காம போய் அப்ளை பண்ணிருங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண June 6 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. June 5 உங்களுக்கு 10 டிஜிட் ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இது வந்து June 8 to 20 வரைக்கும் நடக்கும். ஸோ நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். June 29 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு தான் உங்களோட அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் வெளியிடுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு காலேஜஸ்லாம் கிடைக்கும். ஃபீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி கேட்டகரிஸ்க்கு 500 rupees அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 250 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். கவுன்சிலிங் ஆர்டர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு நடக்கும். அதாவது 7.5% கவர்மெண்ட் கோட்டா, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இது முடிஞ்ச அப்புறம் தான் மற்ற எல்லாருக்குமே ஜென்ரல் கவுன்சிலிங்னு 3 ரவுண்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம். அதாவது டிஎன்இஏ வெப்சைட்லேயே போய் நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னா, உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், 10th 12th மார்க் ஷீட்டு, இஎம்ஐஎஸ் நம்பரு அண்ட் ஆதார் கார்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா அந்த சர்டிஃபிகேட்டை சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன், எதுக்குன்னா நீங்கள் பிரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணும்போது 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆனுவல் இன்கம் 2.5 lakhs இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு வருஷம் 50,000 வரைக்கும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். அதே மாதிரி வெப்சைட்டில் கட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டேட்டாவெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எந்த ரேங்க் வச்சு எந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் இதெல்லாமே நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.